கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒரு சில ஐபிஎல் அப்டேட்டோட வந்திருக்கேன். ஐபிஎல் ட்ரேட் விண்டோ அப்டேட், நியூ டீமுக்கு பவுலிங் கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ஆர்சிபியை பற்றின சின்ன சின்ன லீக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபைனலாக 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸாக உங்களுடைய சப்போர்ட் செம்மையாக இருந்திருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்ரி வீடியோவில் உங்களுடைய இன்வால்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேன் பேஸ் நம்ம சேனலில் அதிகமாகவே இருக்குங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ த்ரூ த எண்டு வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 0ல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களால தான் இது சாத்தியமாச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குனு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல முதல்ல ட்ரேட் விண்டோ அப்டேட்லேருந்து போயிடலாம். ட்ரேட் விண்டோ அப்டேட் நம்ம லாஸ்ட் ஒரு 1.5 மாசமா கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக ஜூலை 5 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ வரைக்குமே 10 நாள் அரௌண்ட் 10 days பக்கம் ஆக போகுது. இதில் எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டீமுடைய மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அண்ட் ஸ்கவுட்டிங் டீம் அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் போயிட்டு இருக்கு. வெளியே நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகலையே தவிர ஸோ மற்றபடி நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப்ஸ் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், டெல்லி கேபிட்டல் ஸ்கவுட் பண்ணி ஒரு பிளேயரை பார்த்துருக்காங்க. ஆர்சிபிலேயே ஆல்ரெடி ஸ்கவுட் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேயரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இனிமேல் தான் லீக் ஆக போகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக எஸ்ஆர்ஹெச் இப்போ பவுலிங் கோச்சுக்கான தேடல் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ வருண் ஆரோன் நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். நிறைய பிரான்சைஸ்ல ஆடி இருக்காரு. இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செம்மையான லைன் அண்ட் லென்த் போடுவார். அவருடைய ஆக்ஷன் செம்மையா இருக்கும். வருண் ஆரோனை அவங்க பவுலிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் மூவ். இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லையுமே அந்த ட்ரேட் விண்டோக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஆர்சிபியோட பிரச்சனை அண்ட் ட்ரேட் விண்டோ பிளேயர்ஸ் தான். ஆர்சிபியோட பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்குன்னு விஷயம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு மாசத்துக்கு மேல ஆகி போச்சு. ஸோ இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனல் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸுடைய முடிவு இந்த மாசத்தோட எண்டில் தான் தெரியும். நிறைய பேர் கமெண்ட்ல எவ்ரி வீடியோட கமெண்ட்ல ப்ரோ ஆர்சிபி பத்தி எதுவுமே நீங்க போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசன்ட் டைம்ல எந்த அப்டேட்டுமே இல்லை. ப்ரீவியஸா நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட அப்டேட் ஆர்சிபியை பத்தி டக்குன்னு கொடுத்தாங்க. ஒரு வாரமா பார்த்தோம் அப்படின்னா கேஸ் நடக்கக்கூடிய விஷயம். அண்ட் ஏசிபி ரொம்ப முக்கியமா அவங்க ப்ரூஃபோட அவங்க போட்ட போஸ்டோட அவர் ஒரு சர்க்குலர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணி அவங்க சைடில் தான் மிஸ்டேக் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. ஏகப்பட்ட விஷயம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே குவைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தோட எண்டில் அதுக்கான ரிசல்ட்டு தெரியத்தான் போகுது. ஒன்று பேன் பண்ணுவாங்களா, இல்லை வார்னிங் கொடுக்க போனாங்களா, இல்லை என்னதான் ஒரு முடிவு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் ஆர்சிபியை பற்றின எந்த நியூஸுமே வராது கைஸ். இப்போ வரைக்குமே சோசியல் மீடியாவில் பெருசாக வரல. மேபி டக்குன்னு கூடிய சீக்கிரம் ஆர்சிபியோட பேஜ்லேருந்து ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ஆர்சிபி ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். அப்படி போஸ்ட் வரல, அக்கௌண்ட் எல்லாம் சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்கேஸ் அப்படி வந்தால் ஆர்சிபி டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் வெங்கடேஷ் ஐயர் தான் இருக்காரு. ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே போதும், வெங்கடேஷ் ஐயர்னு போட்டாலே ஐபிஎல் ட்ரேட் விண்டோ ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க. சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, அதாவது மயங்க் அகர்வால் அண்ட் ஃபில் சால்ட் 2 பேரை கொடுத்துட்டு வெங்கடேஷ் ஐயரை வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. மயங்க் அகர்வால் கூட ஓகே தான், ஆனால் ஃபில் சால்ட் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க கைஸ். ஸோ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க எந்த விஷயமே பிளைண்டாக நம்ப வேண்டாம். ஏன்னா நீங்கள் கூட நம்பலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி ட்ரேட் விண்டோவில் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் ஃபில் சால்ட் ஆர்சிபிக்கு பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஆஸ் அ பிளேயரை தாண்டி அவர் ஒரு எமோஷனல் பாண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்தப்போ ஒரே நாளில் போய் பார்த்துட்டு அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அடுத்த நாள் வந்து ஃபைனல் ஆன மனுஷன். ஸோ அவர் பிடிச்ச கேட்ச் மறக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப க்ரூசியலான மேட்ச். அதுதான் மேட்ச் டேர்னிங் அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த இடத்துல பிரியான் சாரியா போட்டு பிறந்துட்டு இருந்தாரு. அந்த கேட்ச் தான் மேட்சே மாத்துச்சு கைஸ். அதுதான் அந்த மொமெண்டமை திருப்பி ஆர்சிபி பக்கம் எடுத்துட்டு வந்துச்சு. ஃபில் சால்ட் அந்த அளவுக்கு கடமை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எமோஷனலாக நம்ம பார்க்க முடியுமா ப்ரோ? ஸோ நமக்கு பிளேயர் தான் முக்கியம் அப்படின்னா, ஆனால் வெங்கடேஷ் ஐயர் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த பக்கம் ஃபில் சால்ட்டே பண்ணிடுவார். ப்ளஸ் கீப்பிங் வேற பண்ணுவாருங்கிறதுனால கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயரை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் ஃபில் சால்ட்டை கொடுக்க மாட்டாங்க. இது போக ஆர்சிபி கலட்டி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லிஸ்ட் போயிட்டு இருக்கு. ராஜிக் தர்சலாம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும், அவர் இருக்காரு. அண்ட் மயங்க் அகர்வால் இருக்காரு. லுங்கி எங்கடியும் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டீசன்ட் பவுலிங் பண்ணார் தான், பட் இருந்தாலுமே ஆர்சிபி அவரை விட பெட்டராக ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நுவான் துஷார் அந்த லிஸ்ட்டில் வர வேண்டியது, பட் லாஸ்ட் டைமில் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக்லையும் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ங்கிறதுனால அவரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் 2-3 சின்ன பிளேயர்ஸை மட்டும் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான்
சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஓவராலா இப்போ வரைக்கும் ஆர்சிபியை பத்தி வந்த கம்ப்ளீட் அப்டேட் இதுதான். இது போக ட்ரேட் விண்டோவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டிருக்கோம். அதுல ஃபின் ஆலன் இருக்காரு, ரொம்ப முக்கியமா பிரேஸ்வெல் இருக்காரு, சின்ன சின்ன பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டானவன் ஃபெரேரா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுமே ஸ்கவுட் பண்ணி இவங்க வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல நம்பர் 1ல இருக்கிறது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ட்ரேடு தான். இதுவும் கூடிய சீக்கிரம் உறுதியாகும்ங்கிற மாதிரி நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஓவராலா இதுதான் கைஸ் ட்ரேட் விண்டோவோட அப்டேட். எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்சிபியோட அப்டேட் இன்னொரு 10 to 15 நாள் அவ்வளோதான். டீம் என்ன பண்ண போறாங்க, மறுபடியும் கட்டமைக்க போகிறாங்களா, இல்லை ஓனர் கை மாற போதா, இல்லை டீமுடைய கதை முடிய போதாங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதை பற்றின உங்களுடைய ஜென்யூனான தாட்ஸ் எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.